सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சாய்நாதன் அனுகிரகத்தினாலும் ஆசீர்வாதத்தாலும் பரத்வாஜ் அவர்கள் ஆசையினாலும் நாம் இன்று சத்சங்கத்தில் அனைவரும் கூடியுள்ளோம். இச்சத்சங்கத்தில் நாம் இன்று மனிதனாக பிறந்தவன் அவனுடைய கடமைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் பாராயணம் சத்சங்கம் அதோடைய வேல்யூ என்னன்ற தெரிஞ்சுக்க போறோம். அரிது அரிது மனிதனாய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது செவுடு குருடு இன்றி பிறப்பது அரிது என்று ஔவையாரினுடைய வசனத்திற்கு ஏற்ப இந்த உடல் நாம் பெற்று இருக்கிறோம். பகவான் நமக்கு இந்த மனித பிறவியை கொடுத்திருக்கிறார். இந்த மனித பிறவியை பெற்ற நாம் அன்னையும் குழந்தை அன்னையை மறந்தாலும், அன்னை குழந்தையை மறந்தாலும், தேகம் உயிரை மறந்தாலும் என்றும் சிவனை நாமத்தை நான் மறையேன் என்ற திருவாசகர்களுடைய மந்திரத்தை நாம் பின்பற்றுவே ஆனால், இறைவனை நினைத்துக் கொண்டு இறைவனுடைய நாமத்தை ஸ்மரித்துக் கொண்டு அவருடைய நினைப்பில் இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் தவறுகள் செய்யாமலும், தீய கர்மாக்கள் ஈடுபடாமலும், நல்ல கர்மாக்களை செய்து நம்முடைய வாழ்க்கை என்ற எஸ்பி அக்கௌண்ட்ல புண்ணியம் என்ற ஒரு கரன்சியை நம்ம அதிகமாக சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். அந்த புண்ணியம் என்ற கரன்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து இந்த மனித பிறவியை எடுத்த அதனுடைய நோக்கத்தை அடைய முடிகிறது. அப்படி மனித பிறவியை எடுத்த நாம் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பான ஒன்று, நாம் இறைவனை வழிபடக்கூடிய தன்மையும் திறமையும் ஆற்றலும் இருக்கக்கூடியது நமக்கு. இந்த மனித பிறவியை பெற்ற நாம் அதை பயன் அடையாமல் இருந்தால் என்ன பயன்? அதன் பயன் அடைய வேண்டும் என்பதற்காகவே நமக்கு பல சரித்திரங்கள், குருவின் சரித்திரங்கள், பல மகான்கள் அவர்களை எல்லாம் நாம் பின்பற்றி வருகிறோம். சரி, இந்த உலகில் நாம் இப்பிறவியை பெற்ற பிறவியை பலனடைய வேண்டும் என்பதன் பொருள் என்னன்னாக்கா, வாழும் இந்த ஜென்மத்தில் நல்லது செய்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்து மற்றும் நம்முடைய பிறப்பு இறப்பு என்கின்ற வாழ்க்கை சக்கரத்திலிருந்து விடுபட்டு இறைவன் பாதங்களை, கமல பாதங்களை அடைவதே நம்முடைய நோக்கமாகும். ஆன்மீகத்தின் மிக முக்கியமான ஒன்று இதாகும். இப்படி நம்ம செய்வதற்காக நம்ம உடலை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா, இந்த பிறவியை பயன்படுத்திக் கொள்கிறோமா அப்படின்ற எண்ணும் பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒரு தந்தையும் மகனும். ஒரு மகன் தந்தையிடம், அப்பா எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க, நான் ஒரு நல்ல பிசினஸ் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 லட்சத்தை வாங்கிக்கிறார். அப்பாவும் சரி மகன் நல்லா வந்தா போதும் அப்படின்னு சொல்லி 10 லட்சத்தை அவருக்கு தருகிறார். தந்த பிறகு அவர் என்ன செய்யறாரு, அந்த பையன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்டு அது சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அவன் அப்படி செய்யாம அந்த இளமையின் நாட்களில் அவனுக்கு பல விஷயங்களை அதை தவறுதலாக பயன்படுத்திக் கொண்டு சிற்றின்பத்திற்காக அந்த பணத்தை எல்லாம் பயன்படுத்தி விட்டு எல்லாத்தையும் தீர்ந்து விட்டுட்டு கடைசியில் அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் தெரியாம நிறைய செலவழிச்சிட்டேன், அது அப்படி இப்படி செலவாயிடுச்சு, எனக்கு மறுபடியும் ஒரு 5 லட்சம் கொடுங்க, இந்த மாதிரி நல்ல ஐடியா இருக்கு, எக்ஸலண்டான பிசினஸ் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அப்பா என்ன சொல்லுவாரு, டேய் மடையா, ஏற்கனவே கொடுத்த 10 லட்சத்துக்கு ஒன்னும் காணும், இது வேற மறுபடியும் 5 லட்சம் உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். நீ எக்கேடா கெட்டு போடா அப்படின்ட்டுருவோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அதே போல இறைவனானவன் இந்த அரிதான மனித பிரிவை கொடுத்திருக்கிறார். இந்த மனித பிரிவை பயன்படுத்தி கொண்டு நீ மனித குறிக்கோளை அடைவாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம செய்யாம நம்ம வீணாக நம்ம காலத்தை முடித்து விட்டுட்டு, எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, எனக்கு வந்து பரமாத்மா கிடைக்கலையே அப்படின்லாம் பேசிக்கொண்டா அது சரியா?
இல்லை. அப்போ எப்படி நம்ம செய்யறது, எப்படி நம்ம அதுல இருந்து வெளிவர்றது அப்படின்றதுக்காக நம்ம பல வகையான சரித்திரங்கள், மகான்களுடைய சரித்திரங்களை படிக்கிறோம், பாபாவுடைய சரித்திரம் படிக்கிறோம், குரு சரித்திரம் படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம். அப்போ அதுல இருக்கிறவங்க எல்லாம் மகாத்மர்கள் எல்லாம் பிரம்மச்சாரிகளா இருக்கிறார்கள். அவர் மிகவும் நேர்மையாக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அவங்க எல்லாம். ஸோ அதை பார்க்கும் பொழுது ஐயோ அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியாது. ஒருவேளை அவருக்கு ஸ்ரீபாத வல்லவருக்கு இந்த மாதிரி குருவுகளுக்கு மகான்கள் படிக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு குடும்பம், மனைவி, மக்கள் இருந்தா அதோடைய கஷ்டம் தெரியும். அப்போ அவர்னாலையும் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு நம்மளுடைய அறியாம மனதிற்கும் மூளைக்கும் ஒரு யோசனை வரும். அப்போ அவரால் முடியும், நம்மளால முடியாது, நம்ம சாதாரண மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ ஆகையனால மறுபடியும் ஆண்டவன் பல இதிகாசங்கள் நம்ம கொடுத்திருக்கிறார். அதாவது ராமாயணம், மகாபாரதம் அப்படிலாம் நிறைய கொடுத்திருக்காரு. அதுல ராமர், கிருஷ்ணர் எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய புராணங்களும் எல்லாம் இருக்கு. ஐயோ இதுவும் முடியாது, அவருடைய கடவுளுடைய பிறவி, தேவர்களுடைய அவதாரம், அவங்களுக்கு திறமை இருக்கும், நமக்கு அது இருக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது எஸ்கேப் ஆகணும்ல, நம்ம மனசு நமக்கே சொல்லிக்கும். ஸோ ஆகையினால அந்த அளவுக்கு நம்ம சத்மார்க்கத்துல எல்லாம் முடியாது, நம்ம அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த சம்சாரியா இருக்கும்போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அந்த சம்சாரிக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு ஏன் தெரியாது, தெய்வங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும், அவர் தெய்வ புருஷன் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லி நமக்கு நாமே என்ன பண்றோம், சரி சேர்த்துக்கிட்டோம். சரி அப்பயும் இறைவன் நம்மளை உள்ள சரி உனக்கு எப்படிதான் செய்யறது அப்படின்ட்டு தன்னை போலவே ஒரு சாதாரண மனிதனாகவும் பல பாத்திரங்களை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கோம் இல்லையா, இன்னல்கள், இன்பங்கள், துன்பங்கள் அனுபவிக்கிறோங்களோ அதே போல ஒரு தந்தையாகவும், ஒரு மகனாகவும், ஒரு தம்பியாகவும், ஒரு அப்பாவாகவும், ஒரு நல்ல ஆசிரியராகவும், சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராகவும் இருந்து தன்னுடைய வாழ்நாளில் சாதாரண மனிதர்கள் போல ஜீவித்து இன்ப துன்பங்கள் நம்ம அடைந்து இன்பத்தை விட துன்பத்தையே அதிகமாக அனுபவிச்சு சன்மார்க்கத்தில் கொண்டு போன அவருடைய வாழ்க்கை ஆன்மீகத்தில் கொண்டு போய் இருக்கின்ற நம்ம தாயுடைய தனையன் மாஸ்டர் அவர்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் நமக்கு எடுத்துக்காட்டாக அந்த பிறவிய அவர் எடுத்திருக்காரு. அவர் மூலமா சொல்றாரு, இவரும் ஒரு மனிதன் தான், நீ எப்படி சம்சாரத்துல இருக்கிறியோ அதே போல அவரும் ஒரு பெண்ணுக்கு கணவன், ஒரு பொண்ணுக்கு தந்தை, மாணவனுக்கு ஆசிரியர், அப்படி பல பாத்திரங்களை பெற்றுக்கொண்டு இன்ப துன்பங்கள் நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதே கஷ்டங்கள் எல்லாம் அவரும் அனுபவிச்சு அதுவும் அதையும் ஏற்றுக்கொண்டு அதுலயும் சேர்ந்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார் அல்லவா. அவரை போல நம்மளால முடியும் அப்படின்னு எடுத்து காட்டுவதற்காகத்தான் அந்த சாய் தன்னுடைய தனையனை நமக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. இப்படி பொக்கிஷமாக அவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு. கடவுளே அவர் நமக்கு பரத்வாஜா அவர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், எளிமையான விஷயத்திலேயே நீங்க என்ன பண்ணலாம், முக்தி அடையலாம், சன்மார்க்கத்தை போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் சொல்லக்கூடியது பாராயணம், சத்சங்கமும் சிறப்பாக செய்ய வேண்டும். அது செய்யும் பொழுது அதை செய்வதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம மனதுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களோ நெகட்டிவ் எனர்ஜியோ எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல திங்கிங், மற்ற மனிதர்களையும் இறைவன் இருக்கிறான் நமக்குள், அதாவது அறிவை பெறுகிறான். எந்த மாதிரி அறிவை பெறுகிறான்னு சொன்னாக்கா, தன்னுள் உள்ள இறைவனை தான் உணர்கிறான். ஞானி என்றவர் வேறு யாரும் கிடையாதுங்க. தன்னுள்ள இருக்கக்கூடிய இறைவனை அறிந்து கொள்வதுதான் ஞானி. அது மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களும் மற்ற மனிதர்களும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து கொள்ளும் கூடிய அறிவை சத்சங்கம் பாராயணத்தின் மூலமாக அவன் பெறுகிறான். ஒன்ஸ் அவன் பெற்று விட்டானால் கண்டிப்பாக அவனால எந்த ஒரு தீய செயல்களை செய்ய முடியாது, எதையும் தவறாக நினைக்க முடியாது, அனைத்தும் ஒன்றே என்று அந்த குறிக்கோளை அவனால அடைய முடியுது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவன் வாழ்நாள் முழுக்களையும் பாசிட்டிவ் தான் என் பண்ணிட்டே இருப்பான். புண்ணியம் என்று சொல்லக்கூடிய கரன்சி தான் அவனோட அக்கௌண்ட்ல அதிகமாக வருமே தவிர பாவம்ன்றது இருக்காது. அந்த புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் பொழுது தானும் சந்தோஷமாக இருந்து தன் சுற்றியுள்ள மக்களையும் சந்தோஷ வைத்து அந்த பிறப்பு இறப்பு இல்லாமல் அந்த இறைவனின்
பாதங்களை அடைய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்போ நம்ம எத்தனை முறை எவ்வளவு முறை நம்ம தேங்க்ஸ் சொன்னாலும் பரத்வாஜ் மகாராஜ் அவர்களுக்கு இணை ஆகாது. அவ்வளவு எளிமையான முறையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவர் என்ன சொல்ற அதே போல நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. உடலே நமக்கு கோயிலாக இருக்கின்றது. அந்த உடலில் உள்ள ஆத்மாவே இறைவனாக இருக்கின்றன. அப்போ உடலும் கோயிலும் ஒப்பிடப்படுகிறார்கள். உடலுக்குள்ள உள்ள அந்த எனர்ஜி சொல்லக்கூடியது உயிர், அந்த ஆத்மா இறைவனாக நினைக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த ஆத்மா பரமாத்மாவாக அடையும் பொழுது இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நம்ம ஆன்மீகத்தில் செல்கிறோம். இப்படி செல்லும் பொழுது நம்ம பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரங்களிலிருந்து அந்த சிக்கலிலிருந்து விடுபட்டு இறைவனுடைய பாத கமலங்களை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றன. இப்போ நம்ம அந்த பல விஷயங்கள், அதாவது பாராயணம் செய்தும் சரி சத்சங்கத்தில் இருந்து கொண்டும் நிறைய பக்தர்கள் அவர்கள் நிறைய அனுபூதி பெற்றிருக்கிறார். அதுல சிலவற்றை நாம் பார்ப்போம். அதாவது உக்ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் கேசவராவ் என்கின்ற ஒரு பக்தர், பாபா பக்தர், அவர் சாய்பாபா கோயிலுக்கு போறார். ஷிரடிக்கு போனாக்கா அப்போ பாபா சொல்றாரு, நீ உக்ரூல இருந்து ஷிரடிக்கு வர, அவ்வளவு தூரம் நீ வர என்னை பாக்குறதுக்காக, நான் உன் இடத்துலயே இருப்பேன், இதோ என்னுடைய போட்டோ எடுத்துட்டு போ, என்னுடைய இமேஜை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் அந்த இமேஜை கொண்டு போய் அவர் ஊர்ல வைக்கிறார். வைத்து கோயில் கட்டுறாரு. இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஷிரடிக்கு வரார். அப்போ பாபா சொல்றாரு, ஏன்பா நீ இவ்வளவு தூரம் வரக்கூடாதுன்றதுக்காக தானே நான் உனக்கு என்னுடைய பிம்பம் அடங்கிய ஒரு படத்தை கொடுத்தேன். அங்க கோயில் எப்படி சொன்னேன், அங்க நான் இருக்கேன் இல்லையா, இவ்வளவு தூரம் என்னை பார்க்க தேவையில்லை, நீ அங்க என்னை கண்டு கொள்ளவில்லையே, இங்கதான் நான் இருக்கிறதாக நீ நினைக்கிறியே அப்படின்னு சொல்றாரு. என்ன இருந்தாலும் நம்ம மனிதர்கள் தானே. அப்ப சொல்றாரு, இல்ல சுவாமி, அங்க நீங்க இருப்பதாக எனக்கு உணர்வுகள் இல்லை, நீங்க அங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அப்படின்னு சொல்றாரு. சரி நீ கிளம்புன்னு சொல்றாரு. அப்படி போன உடனே அவருக்கு ஒரு அனுபூதி கிடைக்கிறது. பாபா அவர் இடத்துல உக்ரைனிலேயே இருக்கிற மாதிரியும் அங்கேயே நடந்து போற மாதிரியும் நடந்து வர்ற மாதிரியும் எல்லாத்தையும் செய்யறார். அப்போ அந்த அனுபூதி பெற்ற உடனே அவர் என்ன நினைக்கிறார், ஷிரடிக்கு போக தேவையில்லை, நம்ம இங்கேயே அவர் இருக்காரு அப்படின்ற எண்ணம் அவர் மனதில் ஆணித்தனமாக வரும் பொழுது அவர் அங்கேயே இருக்கிறார். இந்த அளவுக்கு அவருக்கு அனுபூதி கிடைக்கிறது. அதே போல 1940 நாராயண் புரோஹித் அப்படின்னு சொல்றவரு என்ன பண்றாரு, அந்த கோயிலை எழுப்ப வேணும் அப்படின்னு சொல்லி பாராயணம் செய்யறாரு. ஒரு கோயில் கட்டணும், நம்ம இங்க கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி பாராயணம் செய்யறாரு. அந்த பாராயணம் ஒரு விளைவாக அவருக்கு 4ஆம் நாள் கனவில் பாபா தோன்றி கோயில் கட்டுங்கள், அதை ரெனிவேஷன் பண்றாங்க, அவங்க கட்டியிருக்காங்க, அதை ரெனிவேஷன் பண்ணும்போது அவர் கனவுல தோண்டி இங்கு துணி இல்லாமல் எப்படி அது ரெடி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆமா கரெக்ட். அப்போ அவர் அந்த சஜஷன் கொடுக்குறாரு. இப்போ அந்த சஜஷன் கொடுக்கும் பொழுது அந்த துணி அப்படின்றது அந்த கோயில இருக்கும் பொழுது அது ஷிரடிக்கு நிகராக ஒப்புமையாக முழுமை அடைகிறது. இந்த ஐடியா எப்போ வந்தது, இந்த எண்ணம் அவருக்கு மனதில் எப்போ உதிர்ந்தது, அதாவது உதித்தது அப்படின்னு சொன்னாக்கா அவர் பாராயணம் செய்யும் பொழுது, எனக்கு புரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, என்ன நல்வழி காட்டுன்னு சொல்லும்போது, பாராயணம் சொல்லும்போது அந்த பாராயணத்தின் விளைவாக அவருக்கு கனவில் இவ்வாறு ஏற்படுகிறது. அப்போ இந்த பாராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் எவ்வளவு சிறப்பா இருக்கிறது. அந்த பாராயணத்தின் விளைவால் அவர் செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே செவ்வையாக முடிக்கின்றதுன்றது இந்த அனுபவத்திலிருந்து நம்ம புரோஹிதருக்கு ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஸோ ஆகினால் நமக்கும் சரி, நம்மள சத்திரங்கள் இருக்கிற அனைவருக்கும் சரி, நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புரியல, தெரியல, என்ன செய்யணும்னு புரியல, கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, கண்ணு கட்டி நடு கடலை விட்ட மாதிரி இருக்கு, என்ன பண்ணணும், கண்ணா கடவுளே பாபா நீதான் கதி அப்படின்ட்டு சரணாகதி ஆயிட்டு பாராயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்ம சத்சங்கத்தில் இருக்கின்ற நிறைய பேருக்கு அந்த அனுபூதி உண்டு என்று நானும் நினைக்கிறேன், என்ன உட்பட. அதே போல அடுத்தது
பாபு சாஹிப் அப்படின்றவரு 1920 ஷிரடிக்கு செல்கிறார். அவர் பூனேல இருக்கிறவர். பூனேல இருந்து ஷிரடிக்கு போறார். ஷிரடி போயிட்டு பாபாவை கும்பிட்டு வரார். கும்பிட்டு வந்த பிறகு அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு 1950 பூனேவில் பாபாவுடைய மந்திரை எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அங்குள்ள அரணேஸ்வரா என்னும் கோயிலில் என்ன பண்றாரு, குரு சரித்திரமும் பாராயணமும் நாம ஜபம் செய்கிறார். பாருங்க, பாராயணம் யாருடைய குரு சரித்திரம், பாராயணம் நாம ஜபம். சில பேருக்கு எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது, நான் இல்லிட்ரேட்டு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு வழிமுறை இருக்கு. நாம ஜபம் சொல்லும் போதும் அவரை நிறுத்திக் கொள்ளுங்கள், மனதார நினைத்துக் கொள்ளுங்கள், அன்போடு நினைத்துக் கொள்ளுங்கள், தூய உள்ளத்தோடு நினைத்துக் கொள்ளுங்கள். அதுவே பாராயணத்துக்கு தான் ஆகும். இல்ல பாராயணம் படிக்கிறவங்க கேளுங்க அப்படின்னு நிறைய வழிமுறை இருக்கு. அப்படி நாம ஜபமும் குரு சரித்திரமும் பாராயணம் பண்ணும்போது அவருக்கு 10ஆம் நாள் அது எடுத்தோன்னு ஆல் ஆஃப் சடன் கிடைச்சிடாதுங்க. இது நம்ம பாபா சரித்திரம் பார்த்துருக்கோம். ஒரே ஒரு முறை பாராயணம் பண்ணியிருக்கான், அவருக்கு இவ்வளவு அனுபூதி கிடைக்குது. நான் இத்தனை வருஷம் பண்றேன், எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற நிறைய பக்தர்கள் அனுபவிச்சு இருக்காங்க. அந்த அனுபூதியும் நம்ம பாபா சரித்திரத்துல படிச்சிருக்கோம். அது போல எடுத்தோன்னு ஆல் ஆஃப் சடன் கிடைச்சிடாது. இவருக்கு 10ஆவது நாள் கனவுல கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, நீ வீட்டுக்கு செல்லும் பொழுது உன்னுடைய கால்கள் எங்கு சற்று பூமிக்குள் உள்ளே செல்கிறதோ அந்த இடம்தான் சிறந்த இடம் என் கோயில் கட்டுவதற்காக அப்படின்ற ஒரு செய்தி கனவுல ஏற்படுகிறது. அதே போல அவர் என்ன பண்றாரு, நடந்து போறார். போகும்போது பாபா சொன்ன கனவுல வந்த மாதிரி ஒரு இடத்துல கால் உள்ள இறங்குது. இறங்கின உடனே இந்த இடம் தான் சிறந்த இடம் சொல்லி அங்க ஒரு சின்ன குடில் கட்டி பாபாவுடைய ஒரு போட்டோ வச்சு அவரு வழிபட ஆரம்பிச்சுக்கிறார். அங்க மரத்தடியில தியானம் செய்கிறார். அந்த தியானம் செய்யும்போது அவருக்கு தியானத்துல ஒரு ஒரு சிறிடி போலவே ஒரு கட்டடம் தோற்றப்படுகிறது, ஏற்படுகிறது. அப்போ சிறிடி போல இங்கேயும் நம்ம கோயிலை கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு அவருக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஐடியாவும் வருது. சரி, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, அங்க மறுபடியும் தியானம் செய்யும் பொழுது பாராயணம் செய்து போது 4ஆவது நாள் அவருக்கு ஒரு கனவு ஏற்படுது. அந்த கனவு என்ன சொல்றாருன்னா, நீ அங்க ஃபவுண்டேஷன் போடும்போது, அந்த அடிக்கல் நாட்டும் பொழுது, அந்த பள்ளம் நோண்டும் பொழுது அங்கு என்ன கிடைக்கிறதோ அந்த பொருளை அங்கேயே வைத்து நீ கோயிலை எழுப்பவும் அப்படின்ற ஒரு அதுக்கேற்ற மாதிரி இவரும் என்ன பண்ற, ஒரு நல்லதாக பார்த்தா அங்க அடிக்கல் நாட்டுவதற்காக பூமி பூஜை செய்வதற்காக பள்ளத்தை நோன்றாங்க. அந்த அடிக்கல் நோன்றாங்க. நோண்டும் போது அங்க ஒரு மரப்பலகையோட சேர்ந்த ஒரு பெட்டி. அந்த மரப்பலகையில ஒரு எலும்புகூடும் ஒரு கஷாய வஸ்திரமும் அங்க இருக்கின்றன. அதை இவங்க தோண்டி எடுக்கும்போது எடுத்து பார்க்கறாங்க. பார்த்த உடனே இது என்னது எலும்புகூடு இருக்கு, இது ரொம்ப பழசான ஒரு கஷாய அஸ்திரம் அங்கஸ்திரம் போல ஒரு துணி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது என்ன பண்றாங்க, எடுத்து தனியா வைக்கிறாங்க. இதை கொண்டு போயிட்டு ஒரு தண்ணியில கங்கையில கலந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சா தனியா ஒரு ஓரமா வைக்கிறாங்க. வச்ச உடனே ஒரு பாம்பு என்ன ஆகுது, அது மேல உட்கார்ந்து அவங்க எடுப்பதற்கு அந்த பாம்பு இடமே கொடுக்கறது கிடையாது. அப்போ இவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, ஏன் இந்த பாம்பு இப்போ நகர மாட்டேங்குது, இது நம்மளுக்கு அனுமதி தரமாட்டேங்குது அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது, தீவிரமா திங்க் பண்ணும் பொழுது அவங்களுடைய கனவுல என்ன சொன்னாரு பாபா, அங்க என்ன கிடைக்குதோ அதை வைத்து நீங்க உள்ளே வச்சுட்டு நீங்க செய்யுங்க, கட்டடம் எடுப்புங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்படின்னு சொன்னா ஞாபகம் வரும். அது ஞாபகம் இந்த பாம்பு கிட்ட வெடிக்கிறாங்க, நாங்க இதை ஜலத்துல மிக்ஸ் பண்ண மாட்டோம், கரைச்சிட மாட்டோம், கங்கையில போட்டுற மாட்டோம், இதை பாபா சொன்ன மாதிரி அதே இடத்துல வச்சு நாங்க கோயில் எழுப்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாம்பு வந்த இடம் தெரியாத மாதிரி விலகி செல்கிறார். அவங்க அதுல உள்ள வச்சு என்ன பண்ண கோயில் எழுப்புறாங்க. அப்போ இந்த கோயில் எழுந்த பிறகு அங்க விக்கிரகத்தை பாபாவை போலவே சிறிது இருக்கிற பாபாவை போலவே 1956 தாஸ்கன் மகாராஜ் அப்படின்றவரை பிரதட்சை செய்கிறார். அப்போ இங்க நம்ம கூர்மையா கவனிக்கணும்னாலும் அங்க ஒரு எலும்பு கூடு ஒண்ணு இருக்கிறது. அந்த எலும்பு கூட அப்படியே வைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னவா இருக்கலாம் அப்படியே நம்ம நினைக்கும் பொழுது நம்ம பல அனுபூதிகளை படிச்சிருக்கோம் இல்லையா, பல பக்தர்களுடைய சாயத்திரத்துல படிச்சிருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, அந்த எலும்புகூட ஒரு பெரிய மகானனுடைய எலும்புகூடாக இருக்கலாம். சோ அதனால அந்த அந்த புனித தன்மையை அதை அங்கிருந்து எடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும்
இவர் சொல்லியிருக்காரு, மற்ற மகான்களும் நான் இருக்கிறேன் அப்படின்ற. சோ அதுவாக இருக்கலாமோ என்னமோ நமக்கு தெரியவில்லை. மேபி அதுவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மகான் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னாவே அந்த இடம் சிறப்புக்க செய்கிறது. இந்த சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்ல வரோம்னாக்கா, ஒரு மகான் ஒரு இடத்துல வாழ்ந்தாலே, அதாவது கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், அந்த இடத்திற்கு புனிதத்தன்மை ஏற்படுகிறது. அதாவது எதை சொல்லுவாங்கன்னா, ஒரு இடையன் பசுமாட்டில் பசுவிலிருந்த பாலை கறக்கக்கூடிய நேரம் எவ்வளவு இருக்கும்? 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்குமா? ஸோ அந்த நிமிடங்கள், அட்லீஸ்ட் அந்த நிமிடங்கள் கூட ஒருத்தர் மகான்கள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடம் எவ்வளவு மோசமான இடமா இருந்தாலும் பவித்திரமான இடமாக மாறுகிறது அப்படின்றது சில புராணங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. இங்க அதே போல நம் சுவாமி அவர்கள், பரத்வாஜ் மகாராஜ் அவர்கள் தபோவனத்தில் அவர் இல்லத்தில் 12 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். அப்போ 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு மகான் இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு சிறப்பு அவ்வளவு வருகிறது என்று சொல்லும் பொழுது 12 ஆண்டுகள் ஒரு மகான் அங்க வாழ்ந்து வருகிறார், பரத்வாஜ் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்னா அந்த இல்லத்தில் அந்த தபோவனத்தின் மகிமையை நாம சொல்லிதான் புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, நமக்கு தானாவே தெரியுது. அப்போ இந்த இடத்துல பாராயணம், அப்புறம் சத்சங்கம் தன்னுடைய மாணவர்களுடன் நிறைய சிறப்பாக சிறந்து வருகிறது. அப்படி வர்றதுனாலதான் நமக்கு அங்க பல மகான்கள் வந்தார்கள், அவர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் உண்மைதான். ஆனால் அதற்கு முன்னாடியே கரீம் பாபா அப்படின்ற கூடிய ஒரு மகான் எடுத்து உரைக்கிறார். இங்கு ரங்கண்ணா பாபு, நாராயண மகாராஜ், வெங்கைய சுவாமிகள் அவர்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் வருவதற்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மகான் இங்க இந்த வழியில கூடருக்கு செல்லும் பொழுது, இப்போ அந்த தபோவனம் இருக்கு பாத்தியா, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இளைப்பார்ந்து செல்வார், ஓய்வு எடுத்து செல்வார். அவ்வாறாக அவர் கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்கார்ந்த புண்ணியத்தினால அந்த இடம் சிறப்பாக மாறுது. அப்போ அது தபோவனமாக மாறும். அங்க குருமார்கள், மகான்கள், அவதூதர்கள் அனைவருமே சென்றிருக்கிறார். அதே இடத்துல ரங்கண்ணா பாபு கூட ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்பப்படும், இந்த இடத்துல கோயில் தபோவனத்துக்கு நிகர் ஒரு கோயிலும் எழுப்பப்படும் அப்படின்னு அவருடைய இறைவன், அவர் வழிபடுகின்ற இறைவன் ராமன் கூறியிருக்கிறார் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார். எங்கு ஒரு மகான் ஒரு நொடி பொழுதும் தங்கினாலும் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அது பவித்திரமாக இடமாக மாறுகிறது. ஸோ ஆகினால் அந்த தபோவனத்தின் சிறப்பை தெரிந்து கொண்டு நாம அனைவரும் ஒரு நாள் அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு உடமையாவது அங்கு சென்று அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை, அங்க இருக்கக்கூடிய அனுபூதிகளை, அங்க இருக்கக்கூடிய என்ன சொல்றது சுவாசம் சொல்லும் பார்த்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய அதை நம்ம வாய் மூலமா சொல்றது கிடையாது, அங்க சென்று அனுபவிக்க வேண்டும். அப்படி அங்க சொல்லும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நம்ம மனதில் இருக்கிற தீய எண்ணங்கள் விலகி நல்ல எண்ணங்கள் உதிப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அடுத்து கோயில் கட்ட ஏற்பாடு செய்யறாங்க. அப்போ என்னங்க, சின்ன ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும்னாவே அதை அப்ரூவல் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அவனுக்கு கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும், இவனுக்கு கமிஷன் கொடுக்கணும், கிணறு வெட்டணும், எலக்ட்ரிசிட்டி போடணும், எவ்வளவோ தத்தங்கள் இருக்கு. அப்போ ஒரு பெரிய கோயில் கட்டணும்னு சொன்னாக்கா அதுக்கு எவ்வளவு முயற்சிகள் செய்ய வேண்டும், எவ்வளவு வேலைகள் இருக்கும், என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றது நமக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை, நமக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கு இடம் வேணும், பொருள் வேணும், பணம் வேணும், இவையெல்லாம் இருந்தால் மட்டும் போராது, மனிதர் கோஆபரேஷனும் உழைப்பும் வேணும். இதுக்கும் மேல இறைவனின் அருள் இருக்க வேண்டும். அனைத்தும் இருந்தால்தான் ஒரு மனிதன் அங்க என்ன செய்ய முடியும், தான் நினைத்ததை சிறப்பாக செய்ய முடியும். ரங்கண்ணா பாபு சொன்ன மாதிரி அதே இடத்துல கோயில் எழுப்ப வேணும் அப்படின்ற முடிவாயிருந்தது. இந்த நாராயண மகாராஜ் அவர்களும் மாஸ்டர் சொல்றாரு, நீ நினைத்து கொண்டால் இங்கு கோயில் கட்டும் பணி சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ
பரத்வாஜ் மகாராஜ் சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, என் வீட்டு அறையிலேயே மந்திரம் உள்ளது, எனக்கு தனியான மந்திரம் தேவையில்லை. ஆனால் செய்ய வேண்டும் அப்படின்றது, இந்த கோயில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கல்பம் இங்க உள்ள மனிதருக்கு வறுமையானால் அவர்கள் அனைவரும் கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்தால் கண்டிப்பாக நான் செய்வேன். அதை நான் கண்டிப்பாக முன்னிருந்து அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, அந்த நாராயண மகாராஜ் சொல்றாரு, அப்படியே ஆகட்டும், அதன்படியே செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஊர் மக்கள் எல்லாருக்குமே என்னது, திடீர்னு அங்க ஒரு கோயில் கட்ட வேணும் அப்படின்ற அபிப்பிராயம் ஏற்படுகிறது. அந்த அபிப்பிராயம் ஏற்படும் பொழுது மக்கள் தானாகவே வருகிறார்கள், வந்து இடத்தை தராங்க, அப்புறம் வந்து தேவையான பொருளை தராங்க, எல்லாமே ஓன்னா 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 கிடைக்கப்படுகிறது. இப்படி இடம் வேணும்னு சொல்லும் பொழுது அந்த தபோவனத்திற்கு அருகாமையில பல மக்கள் வந்து இடத்த ஃப்ரீயா தராங்க, டொனேஷன் பண்றாங்க, இந்த இடத்த வாங்கிக்கோங்க அப்படின்னு. அப்படி இடத்த வாங்கிக்கிறாங்க. வாங்கின பிறகு அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் இடம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது அங்க அந்த இடத்த வாங்குறதுக்கு 1500 ரூபாய் தேவைப்படுகிறது. அப்போ அந்த இடம் 1500 ரூபாய் வேணுமே அப்படின்ட்டு அவங்க எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் வந்து ஓடி வந்து 1500 ரூபாய் வந்து நான் டொனேஷன் தர பெற்றுக்கொள்ளுங்கள், வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு பக்தர் வந்து கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு அனுபூதி ஏற்படுகிறது. என்னன்னு சொன்னாக்கா, அவரு ஒரு பணம் வாங்கியிருப்பாரு, ஒருத்தர் பணம் வாங்கியிருக்காரு அவர்கிட்ட இருந்து. அவர் என்ன பண்ண, அவருக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்த சரித்திரமே கிடையாது. பணத்தை வாங்கினா அபேஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கொடுக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்டவர் பணம் வாங்கியிருக்கா, நமக்கு வராது, சப்போஸ் அது வந்துச்சுன்னா அது வந்து பாபாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவரு நினைச்ச உடனே அவருக்கு வந்து அவர் தானாக வந்து பணம், அவர் தானாக வராதுன்னு சொன்னா அவருக்கு அது தூண்டிக்கப்படுகிறது. அவர் கனவுலையோ அவர் இதுல வந்து இந்த பணத்தை அவருக்கு எடுத்து போய் கொடுத்துரு, இந்த பணத்தை எடுத்து போய் கொடுத்துரு, எடுத்து போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஏற்படுறதுனால அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கவே இவர் வந்து இந்த பக்தர் வந்து வராத பணம் வந்து விட்டது, சரி ஓகே இது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, எடுத்து போய் கொடுக்குறாரு. ஸோ இடத்த பொருளுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு, இடத்த வாங்கிட்டாங்க. இப்போ இடம் பெருசா இருக்கு. இப்போ எந்த இடத்துல நம்ம அத கர்ப்பம் கோயில் எழுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது. அப்போ மனிதர்கள் அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு இடத்த குறிப்பிடும் போது இவர் என்ன பண்றாருன்னா, பரத்வாஜ் மகாராஜ் அவர்கள் தன்னோட பக்தர்களை பரிபூர்ணானந்தா சுவாமி ஸ்ரீசைலத்துக்கு அனுப்பி விடுறாரு. அவரு கேட்டுவாங்க எந்த இடத்த சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவரு மக்கள் இந்த போய் அந்த நபர் ரெப்ரசன்டேட்டிவ் போய் லெட்டர் அனுப்புறாங்க, ரெப்ரசன்ட் போறதுக்காக இருக்காங்க, இவங்க லெட்டர் அனுப்புறாங்க. அந்த லெட்டர் கொண்டு போய் அவர் கொடுக்குறாரு. கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, பூர்ணானந்த சுவாமிகள் வந்து ஸ்ரீசைலத்துல அவருடைய பிரவச்சனம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கரெக்டா இந்த லெட்டர் கொண்டு வரும்பொழுது பாபாவுடைய லீலைகளும் பாபாவுடைய சரித்திரத்தையும் சிறப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த டைம் கரெக்டா இந்த மெசேஜ் வந்து இந்த லெட்டர் வந்து அந்த நபரோட போய் சேருது. அது சேரும் பொழுது அவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசமாக அந்த அனுபூதி இருக்கிறார். பெற்ற பிறகு அவங்க சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா ஒரு இடம், அதே இடத்த அவரும் பூர்ணானந்த சுவாமி அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பிட்டு அவர் சொல்றாரு, எந்த ஒரு மனிதன் நல்காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்களோ கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூட சங்கல்பம் தன்னுடைய மனதில் ஆணித்தனமாக அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக எல்லா மகான்களும் எல்லா தேவர்களும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய அருளையும் கண்டிப்பாக கொடுப்பார் பொழிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இப்போ வந்து கட்டணம் கட்டுறதுக்காக கோயில் எடுப்பதற்காக இடத்தை வந்து பிக்ஸ் பண்ணியாச்சு, இடமும் கிடைச்சாச்சு, அதுக்கான தேவையான அனைத்தும் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து அதோட பொருள் ஈட்டுவதற்காக பணம் தேவைப்படுகிறது. இப்போ மாஸ்டர் அவர்களும் தாமோதர் மற்றும் விஜயபாஸ்கர் அப்படின்ற நண்பர்களோட மாஸ்டர் திருடிக்கு சென்று பாபாவுடைய ஆசீர்வாதம் பெற்றார். எங்க விஜயநகர் கோயில் எழுப்ப இருக்கிறோம், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு வணங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பாதங்களை ஒரு 20 ரூபாய் நோட்கள் தாள்கள் கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கண்டிப்பா அது இல்லை. அங்க வேறு இவங்க 3 பேர் தவிர வேற யாரும் வரல. பட் அந்த
திடீரென்று அந்த 2 தாள் 10 ரூபாய் தாள்கள் அங்க வரவே மாஸ்டர் அவர்கள் சாய்பாபாவுடைய அருள் நமக்கு கிடைச்சது, அவருடைய பிரசாதமாக எடுத்துக்கொண்டு இதை நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கொண்டு வராங்க. அப்படி பல பக்தர்கள் பல மகான்களிடம் செல்கிறார்கள் அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக. அப்படி பல அவதூதர்கள், மகான்கள், பெரியவாள்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த இடத்துல கோயில் எழுப்பதற்காக ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது குண்டூர் ரங்கண்ணா பாபு அவர் ரூ. 5 ரூபாய் தராரு. இது நான் தண்ணீரை சுமந்து நீரை இறைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. இது ராமருடைய பிரசாதம், அவருடைய அருளால் இது நான் கொடுக்கிறேன். இது மாஸ்டர் அவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்றது. இது ரொம்ப அற்பமான அமௌண்ட் தான், ரொம்ப குறைவான அமௌண்ட் தான். ஆனா அதோடைய சக்தியும் அதிகம். அதை நம்ம சொல்லுவோம்ல, மூர்த்தி சின்னதா இருந்தாலும் அதோடைய கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவோம்ல கோயில்கள்ல. அதே போல பணம் அப்படின்னு சொல்லும்போது குவான்டிட்டி சொல்லும் போது கொஞ்சமா இருந்தாலும் அதனுடைய பலனும் அதனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கிறது. அந்த பணம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதே போல ரேவதி அம்மாவை பார்க்கறதுக்காக ரெப்ரசன்டேட்டிவ் போறாங்க. இது போல ஆசீர்வாதம் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அதுவும் தயக்கத்தோட சொல்றாங்க, நான் பணம் கொடுத்தா உங்க மாஸ்டர் வாங்கி கொள்வாரா, உங்க குரு வாங்கி கொள்வாரா அப்படின்னு கேட்கும்போது அந்த வந்த பக்தர்கள் சொல்றாங்க, அம்மா நீங்க கொடுத்தா கண்டிப்பாக அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொன்ன உடனே பொன் சிறப்போடு ரேவதி அம்மா 116 ரூபாய் கொடுத்து இது மீனாட்சி அம்மன் பிரசாதம் என்று அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி பல பேருடைய, பல மகான்களுடைய, பல அவதூதர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய கையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள தட்சணங்களும் நமக்கு கோயில் எழுப்புவதற்காக சேருகிறது. அப்படியே பூண்டி சுவாமி அவரு ஒரு வினோதமாக தேங்காய் போகிறார். இந்த தேங்காயை யூஸ்வலி நம்ம கட்டணும்னு சொன்னாக்கா நமக்கு தண்ணி தேவைப்படும் கிணறு வெட்டுவோம். இப்ப நம்ம மோட்டர் போடுறோம் இல்லையா, அதே போல அந்த கிணறை வெட்டுவதற்காக எந்த இடத்துல நீங்க வெட்டுறீங்களோ அந்த இடத்துல இந்த தேங்காயை உடைத்து சமர்ப்பித்து நீங்க கிணற்றை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல பூண்டி சுவாமி கொடுத்த தேங்காயை கொண்டு வந்து அவங்க கோயில் கட்டுவதற்கு முன்னாடி கிணறு வெட்டுவதற்காக அந்த இடத்துல எந்த இடத்துல கிணறு வெட்டுறாங்களோ அந்த இடத்துல உடைச்சி கிணறு நோண்டி அதுல தண்ணியை கோயிலுக்கு தண்ணிகளுக்கு பயன்படுத்திட்டு வருகிறாங்க. அப்ப அந்த இடத்துல எந்த வறண்ட காலம் வந்தாலும் நீர் குறையாமல் இருந்து அந்த கோயில் பணியை கட்டுவதற்காக சிறப்பாக அந்த தண்ணீர் மிக சிறப்பாக உபயோகமாக இருந்தது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமா தானாகவே வந்தது. இப்ப என்ன சொன்னார் பத்தி அவர் மகான் பூர்ணானந்த சுவாமி சொன்னார், அதனுடைய சங்கல்பம் பலமாக இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை, தானாகவே அனைத்துமே தேவையான தருணத்தில் தேவையான அளவிற்கு சேரும் அப்படின்னு அவர் சொல்றது இங்க எவ்வளவு உண்மையாவதுன்னு பாருங்க. அப்போ அவர் இன்னொன்னு சொல்றது, அவர் பூரிச்சு சொல்றது விஷயம்னா, இது ஹரகேஸ்வரா கோயில நாம் பிரவச்சனம் பண்ணும் பொழுது கரெக்டா பாபா உடைய சரித்திரத்தையும் பாபாவோட இல்லையா சொல்லும் பொழுது இந்த கடிதம் வந்தது பாத்தீங்களா எவ்வளவு சிறப்பு அப்படின்ட்டு அவரே ஒரு எமோஷனலா ஃபீல் பண்றாரு. சாயை அவரு அப்பதான் சொல்றது, அவரு இன்னொரு விஷயம் சொல்றாரு. அவரு யார் ஒருவர் சாயை தன்னுடைய மூச்சிலும் நினைப்பிலும் என்றென்றும் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ மூச்சிலும் உடலிலும் காற்றிலும் அவருடைய நினைப்பிலும் சாயை பற்றியே சிந்தனையோடு இருக்கின்ற மகான் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை செயல்படுத்துவதற்கு அந்த மகான்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக சேரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது எந்த அளவுக்கு உண்மையாவது பாருங்க. சாய் தனின்னு சொல்லக்கூடிய பரத்வாஜ் மகாராஜா அவர்கள் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் மூச்சிலும் மனதிலும் உள்ளத்திலும் அவருடைய அணுவிலும் சாய்பாபா நிறைந்திருப்பதனால கண்டிப்பாக அவருக்கு அந்த கோயில் எழுப்பக்கூடிய தேவையான அனைத்தையும், அது என்னது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களோட உழைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதர்களுடைய கோஆபரேஷன் இருந்தாலும் சரி, அனைத்துமே தானே தேடி ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றன. கோயில் கட்ட இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது
கிணறு வெட்டப்பட்டது. அதற்கு தேவையான அனுகிரகம், ஆசீர்வாதம் சாய்பாபாவிடமிருந்து மற்ற மகான்களிடமிருந்தும் கிடைச்சது. அடுத்து என்ன, கட்டடம் கோயில் கட்டடம் கட்டக்கூடிய பணி தொடர்க்க வேண்டும். அப்போ ஒரு கட்டடம் கட்ட வேண்டும்னா கண்டிப்பா ஒரு டிராயிங் இருக்கணும் இல்லையா, ஒரு வரைபடம் இருக்கணும் இல்லையா, அந்த வரைபடம் பார்த்து கட்ட முடியும். அது என்ன பண்றது அப்படின்னு நினைக்கும் பொழுது சுப்பராமையா அப்படின்றவரு அவருடைய கனவில் ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் 1978ஆம் நாள் அவரு சிறுடைய தோற்றம் போல அவருக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, கனவு போல ஒரு தோன்றுகிறது. அப்போ அந்த அவருடைய என்ன செய்யணும், எப்படி கட்டணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கும் போது இந்த படம் உருவில் வரும் பொழுது, கனவில் வரும் பொழுது, தன் மனதில் ஏற்படும் பொழுது, ஸோ இதுதான் பாபா நம்ம சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி கட்டடம் தான் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த இதுவே அவங்க ட்ரை பண்றாங்க. ஸோ சிலருடைய அனைத்துமே அந்த மாடலை இவங்க கட்ட ஆரம்பிச்சு. அதே போல அந்த கட்டும் பொழுது அங்க அடிக்கல் நாட்ட விழா தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த அடிக்கல் நாட்டில் தேர்ந்தெடுக்க வேண்டிய அனைத்து பணிகளும் சீரும் சிறப்புமாக நடத்தப்படுகிறது. நடக்கும் பொழுது அந்த அடிக்கல் நாட்டும் பொழுது நம்மளுடைய இந்து பிரகாரமாக சகல பூஜைகளும் பூமி பூஜைகளும் நடைபெறும் பொழுது இவருக்கு மகான்கள், மற்ற மத சார்ந்த மகான்களும் குருமார்களும் அங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அப்போ அங்க முசல்மான் குருமார்கள் ஒருத்தர் அந்த ஊர்ல இருக்காரு. அவர் இங்க தானாவே அவரே இங்க குரான் படிக்கிறார். ஆனா அவர் தானா வரான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை பாபா அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். இப்போ கட்ட வேண்டும், இந்த இடத்துல பூமி பூஜை செய்ய வேண்டும், மற்ற மத குருமார்களும் இங்க ஆசிரியக்க வேண்டும், அவருடைய குரு வழி பிரகாரமாக இங்க ஓத வேண்டும், படிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சங்கல்பம் அப்படின்றது அந்த முஸ்லிமானுடைய குரு அவர் மனதில் பாபா நீ இந்த இடத்துல இங்க அடிக்கல் நாட்டி கொண்டிருக்கிறார்கள், அந்த இடத்துல போய் குரான் படி அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உந்துதல் ஏற்படுத்தி அவர் கரெக்டா அங்க பிரேயர் செய்யறார். அதே போல தாமஸ் சார் அவர்களும் கிறிஸ்டியன் பைபிளை படிக்கிறார். பாருங்க, அதான் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாபா சொல்வார் இல்லையா, அல்லா மாலிக் அப்படின்னு, அனைத்து மதங்களும் ஒன்று, அவரேதான் அனைத்து மதங்களுக்கும் அனைத்திற்கும் அவர் ஒருவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அனைத்து மதங்களையும் அவர் ஒன்றாக தான் நினைப்பார், வேறுபாடு இல்லாம இருக்கார். அதே போல இங்க அடிக்கல் நாட்டும் பொழுதும் மற்ற மத குருமார்களும் அவருடைய கலாச்சாரம் பிரகாரமாக பைபிள் படிக்கிறது, குரான் படிக்கிறது, அனைத்துமே நம்முடைய பூமி பூஜையோட சிறப்பாக சீரும் சிறப்பாக செய்யும். நம்ம இந்து கலாச்சாரம் பிரகாரமாக பூமி பூஜை செய்வதற்காக பல பக்தர்கள் கங்கா, யமுனா, காவேரி, கிருஷ்ணா, கோதாவரி சொல்லக்கூடிய 5 இடத்துல இருக்கும் பக்தர்கள் நீரை கொண்டு வருகிறார். நீரை கொண்டு அந்த கற்களை கழுவுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அந்த இடம் இந்த புனிதமான நீர்களை கொண்டு புனிதப்படுத்தப்படுகிறது. அதே போல சிறும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுறாங்க. போன பிறகு அங்க ஈவினிங் ஆயிடுச்சு. இது காலையில் நடந்தது, ஈவினிங் ஆகும்போது மகஸ்தால்பதி உடைய மகன் மார்த்தாண்டம் அப்படின்றவரு சாய்பாபா கையால வாங்கியிருந்த விபூதி அவர் அப்பா வச்சிருக்கிறத அவரை கொடுத்து நம்ம பக்தர்களுக்கு சந்திரசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர்களுக்கு கொடுத்து அனுப்புறாரு. அவரு கொண்டு வரார், இங்க அடிக்கல் நாட்டுற இடத்துக்கு கொண்டு வர. ஆனா அவரை கொண்டு வர்றது காலதாமதம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. அவர் கொண்டு வந்தா அதுக்குள்ள அடிக்கல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே சரி என்ன பண்றது? அப்போ மாஸ்டர் ரொம்ப வருத்தப்படுறார். ஐயோ, இந்த விபூதி பாபா கையால் பெறப்பட்ட இந்த விபூதியானது இந்த அடிக்கல்ல வச்சிருக்கலாமே அப்படின்ற எண்ணத்தை நினைக்கும் பொழுது, ஐயோ அதை முடிச்சுட்டுமே, இவருக்கு தாமதமாக வந்துட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது அவரும் கொஞ்சம் சங்கடமா இருக்காரு. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு. ஓடி ஐயா, அந்த இடம் மேல ஒரு கல் மூடாமையே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன்.
நம்ம படிக்கும் பொழுது இந்த கதை கேட்கும் பொழுதே நம்ம மெய் சிலுக்குது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாஸ்டர் அவர்களும் அவருடைய நண்பர்களும் எல்லாருக்கும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபூதி பெற்றிருப்பார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல நம்ம இல்லையே, அந்த அனுபூதி நம்ம பெறவில்லையே அப்படின்ற ஏக்கமும் அந்த கஷ்டமும் நமக்கு இப்ப ஏற்படுகிறது. அப்போ ஏற்பட்ட உடனே அந்த இடம் திறந்திருக்க சொன்னவே அனைவருக்கும் ஆனந்தத்தில் மூழ்கி விடுகிறார்கள். அவர்கள் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லையே, ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு பார்க்கும்போது அது ஓப்பன்லயே இருக்கு. அப்பதான் கொளுத்துக்காரர் வராரு, ஆப்போசிட்ல வராரு. என்னப்பா இது மூடி வச்சுட்டு மூடகம் போயிட்டே அப்படின்னாக்கா, அவர் ஏதோ ஒரு ஒர்க்குக்காகவே அதான் கல்லு சரியா இல்லை, ஒரு கல் ஏதோ ஒரு கல் சரியில்லை, அந்த கல்லு சரியா கொண்டு வரதுக்காக நான் போயிருந்தேன், இப்போ அதை கிடைச்சிச்சு கொண்டு வந்தேன், மூடுறதுக்காக அந்த கல்லை நான் வச்சுட்டு கொண்டு வந்துட்டேன் இப்போ அப்படின்னு பாருங்க. அப்பதான் இது இருந்து நமக்கு என்ன புரியுது பாருங்க. அந்த சங்கல்பம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, நேர்மையாக இருந்துச்சுன்னா, அது எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அது தக்க சமயத்துக்கு சேரும். ஏன் அவரு அப்பயே முடி வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? அந்த விபூதி போட முடியாம போயிருக்கலாம் இல்லையா? இல்லையே. ஏன் அந்த ஒரு கரெக்டான கொஞ்சம் இடத்த மட்டும் மூடாம போயிட்டாரு அவரு. சோ அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டது, இந்த மாதிரி ஒரு அனுபூதி ஏற்பட்டது. இந்த கல் சரியில்லை, உடஞ்சு போயிருக்கும், நல்லா கல் கொண்டு சேர்றதுக்காக போயிட்டாரு. அங்க அவருக்கு என்ன பிரச்சனையும் எந்த காலம் தாமதம் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல இந்த மாத்தாண்டம் கொடுத்தக்கூடிய விபூதியை சந்திரசேகர் அவர்கள் கொண்டு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். இப்படி சங்கல்பம் பலமாக இருக்கும் பொழுது அனைத்துமே சிறப்பாக நடந்து வருகிறது. இந்த கோயில் எழுப்ப ஆரம்பிச்சது. அந்த இடத்துல அந்த டைமுக்கு 3000 பேருக்கு அன்ன சனாத்தனம் அன்ன சந்தர்ப்பணம் செய்யப்படுகிறது. இப்படி கோயில்கள் அடிக்கல் நாட்டு விழா இருந்தது. அங்க 300 பேருக்கு அன்ன சந்தர்ப்பம் நடக்கிறது. சிறப்பாக அந்த கடவுளுடைய அருளாகும், சாய்பாபாவின் அருளாகும், எல்லா மத குருமார்களின் ஆசீர்வாதத்தாலும் மகாக்களும் அவதூதர்களாலும் ஆசீர்வாதத்தாலும் சீரம் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இதன் பிறகு கட்டடம் கட்டுகிறார்கள், சிவர்களை எழுப்பப்படுகிறது, ஓரளவுக்கு கட்டடம் உருவம் ஏற்படுகிறது. அடுத்து ரொம்ப கட்டடத்துல முக்கியமான ஒன்று ஸ்லாப் போடுறது, அந்த மோல்டிங் சீலிங் போடுறது ஒரு மிக சிறப்பான ஒரு ஒர்க்கு. அதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு, ரொம்ப கவனத்தோட இருக்கு. அதை கியூரிங் பண்றது எல்லாமே நம்ம செய்யணும். அப்படி ஸ்லாப் போடுறது ஜூன் மாசம் 25ஆம் தேதி 1979ஆம் நாள் நடக்கப்படுகிறது. அப்படி செய்யும் பொழுது திடீர்னு மக்கள் என்ன பண்றாங்க, சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. கட்டடம் எழுப்பும்போது சில டைம்ல மக்கள் அப்பப்போ அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போனாலும் அந்த செயலை செய்யணும் அப்படின்றதுக்காக அவருடைய மாணவர்களே என்ன பண்றாங்க, தானாக வருகிறார்கள். இந்த இடத்த இந்த வேலையை விட்டு போன வேலையை நம்ம செய்வோம், இந்த ஸ்லாப் ஒர்க் நம்ம செய்வோம் அப்படின்னு அவங்களே எல்லாம் செய்யறாங்க. இது பாருங்க, இது ஒரு அவங்க சில பேருக்கு இந்த வேலையாட்கள் கைவிட்டு போகும்பொழுதோ அதை சமாளிக்கிற மாதிரி அவருடைய மாணவர்களே அதை செய்யறாங்க. இதை விட இன்னும் சிறப்பான என்ன சொன்னாக்கா, அங்க மழை காலமா இருக்கும் பொழுது மழை நல்லா பெய்ஞ்சிட்டு இருக்கும். இப்ப இந்த கட்டடம் கட்டும்போது மழை பெய்ஞ்சுன்னா காலி எல்லாமே போயிடும், அனைத்து உழைப்பும் அனைத்து பொருளாதாரமும் வீணாகிவிடும். அந்த வித்யாநகரத்தில் உள்ள சரௌண்டிங்ல எல்லாமே செம்ம மழையும் வெளுத்து கட்டணும். ஆனா இந்த இடத்துல மழையே இல்லாமல் அந்த அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு, நைட் எல்லாம் ஆன பிறகு, அந்த நல்லா கெட்டியா ஆன பிறகு கியூரிங் செய்வதற்கு தண்ணி நம்ம ஊற்றணும் இல்லை, அதன் பொருட்டு மழை வரும். பாருங்க, இயற்கையும் கூட தன்னுடைய சட்டங்கத்தில் தன் பாராயணம் சட்டங்கம் மற்றும் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்ற சங்கல்பம் எல்லாம் கூடி இருக்கும் பொழுது ஒவ்வொன்னா ஒரு இயற்கையும் கூட அவங்களுக்கு ஒத்துழைத்து அந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக மிக சிறப்பான முறையில ஒத்துழைக்கப்படுகிறது. இதை நம்ம ஏற்கனவே ஒரு பாபா விஷயத்துல பார்த்திருக்கோம். அன்னதானம் கொடுத்து அன்னம் சாப்பிட்டு இருக்கிற கூட்டத்தில் எல்லாரும் சாப்பிடும் போது பாபா ஒரு கூச்சல் போடுவார், நில்லு அப்படின்னு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு உன்னுடைய வேலை ஆரம்பி சொல்லும் போது அந்த கூரை கீழே விழுந்துகிறது. எப்படி அந்த இடத்துல இயற்கை பாபா கட்டுப்படுத்தினாரோ அதே போல இந்த இடத்துல பாபா இல்லை என்றாலும்
நம்ம நினைக்கிறோம்ல பாபா சாஹிப் சிறையில தான் இருக்காரு, ஸோ ஆஃப்டர் அவருடைய பூத உடல் இல்லைன்னு சொன்னாக்கா அவர் இல்லையே சமாதி ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ மனித எண்ணம் அப்படி தோணுகிறது. நம்முடைய அறிவு அவ்வளவுதான். ஆனா இங்க பார்க்கும் பொழுது அவர் பூத உடல்ல இருக்கும் பொழுது எப்படி இருந்தாரோ, அவர் பூத உடல்ல சமாதி ஆன பிறகும் கூட அவருடைய செயல்களும் அவருடைய நிகழ்ச்சிகளும் அனைத்துமே ஸோ நம்ம இந்த விஷயத்த அதுக்கும் நம்ம படிச்சுக்கலாம். இப்போ அதிகமா வர்ற மழைய என்ன பண்ணிருக்காரு, பாபாவே தடுத்து நிறுத்திருக்காரு. என்னோட பிள்ளைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட உழைப்பு வீணாக்க கூடாது, அவங்களோட உழைப்பு சிறப்பாக இருக்கணும், அதுக்காக கொஞ்ச நாள் நீ இந்த இடத்துல தாமதமாக வராத அப்படின்னு சொன்னதாகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ ஏற்றுக்கொள்ளலாம், அதுதான் உண்மையை நம்ம நினைக்கிறேன். ஸோ அவருடைய வாழ்ந்திருந்த காலத்திலும் சரி, சமாதி ஆன பிறகும் சரி, அவருடைய அனுபூதிகள் பக்தர்களுக்கு ஈக்குவலாக தான் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அவர் இல்லையே சமாதி ஆகிட்டாரு அப்படின்ற எண்ணம் இப்பொழுது மோஸ்ட்லி யாருக்குமே இந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்முடனே இருக்கிறார் அப்படின்ற அனுபூதிகள் நிறைய பேரை கிடைக்கும். அவ்வாறாக இந்த கோயிலில் சிறப்பாக விக்கிரகத்தை பிரதட்சை செய்து திருடியில இருக்கிற போலவே தூணி முதல் கொண்டு அனைத்து பொருளும், அனைத்து பூஜைகளும், அனைத்து வழிமுறைகளும் அவ்வாறாக திருடியில் செய்வது போலவே இங்கும் செய்து கொண்டு வருகின்றன. இப்போ இவ்வளவு அனுபூதிகள் பொங்கி இருக்கின்ற அந்த கோயில்ல கண்டிப்பாக நம்ம ஒரு முறை சென்று வரணும் இல்லையா. அந்த தபோவனத்திற்கும் சரி, பாபாவோட கோயிலும் சரி, நம்ம ஒரு முறை கண்டிப்பாக போய் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். ஸ்வஸ்தி. सच्चिदानंद सद्गुरु शिरडी साईनाथ महाराज की जय। सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता।